குறைவான இராணுவத்தை வைத்துக் கொண்டு அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உயிர் போனாலும் நாங்கள் இந்த சுயரிப்புக்கு விட மாட்டோம். ஆர்மி, நேவி, விமானப்படை என்று சொல்லி கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார். தவறான தகவல்கள் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணி ஆவணங்கள் இதுவரை காலமுமே வழங்கப்படவில்லை. 2 கையெட்டி மக்கள காணி விகாரி அகற்றப்பட்டு காணி கொடுக்கப்படணும் வெளில கோரிக்கை வைக்கப்பட்டது. காணி சுயரிப்பை அரசு அதிகாரிகள் மிகவும் தந்திரமாக செய்வதற்குரிய ஒரு ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் இதை நிராகரிக்கிறோம். அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இடம்பெயர்ந்த மக்களின் வலி வேதனை எனக்கு தெரியும். காணி என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் உணர்வு பூர்வமான விடயம். மீள் குடியமைப்பு நடவடிக்கை தொடர்பில் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி வருகின்றேன். அரசாங்கமும் அந்த விடயத்தில் நேரான சிந்தனையைத்தான் உள்ளது. படிப்படியாக காணிகளை விடுவிக்க என்னாலான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நவுனா வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணி தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் மக்களின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்தில் வலி வடக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா காலத்தில் 243 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருந்தது. அந்த காணியை விவசாய காணி என்று தவறாக அடையாளப்படுத்துகின்றனர். அது மக்களின் குடியிருப்பு காணிகள். அந்த பகுதியிலுள்ள இராணுவ முகாம் இன்னமும் அகற்றப்படவில்லை. மக்கள் குடியிருக்கவும் அனுமதிக்கப்படவில்லை. கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கலந்து கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் வலி வடக்கில் இன்னமும் மீள் குடியமர வேண்டியவர்கள் எண்ணிக்கை தொடர்பில் தவறான தகவல் வழங்கப்பட்டுள்ளது. எமது காணிகளில் பாதுகாப்பு தரப்பினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இப்போதும் எமது காணிகளுக்குள் பாதுகாப்பு தரப்பினர் புதிய கட்டடங்களை அமைக்கின்றனர். பலாலி வீதியில் இன்னமும் 3 கிலோமீட்டர்கள் விடுவிக்கப்பட்டாலே மக்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்கும். விமான நிலையத்துக்கு மேலதிகமான காணிகள் சுவீகரிக்கப்பட தேவையில்லை. ஏற்கனவே சுவீகரித்த காணிகளே போதுமானது என ஆளுநருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அதேபோன்று தையிட்டி திசவிகார சட்டவிரோத கட்டடம் எனவும் விகாரைக்கு உரித்தான காணியை மாட்டு காணியாக வழங்கினாலும் அது தொடர்பிலும் சந்தேகம் இருப்பதாகவும் காணி உரிமையாளர்கள் ஆளுநரிடம் தெரிவித்தனர். மாட்டு காணியின் உறுதியில் சிக்கல் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அவர்கள் தமது காணிகளை விடுவித்து தர வேண்டும் என்று கோரினர். இதன்போது கருத்து வெளியிட்ட ஆளுநர், காணி உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு மாறாக நான் நடந்து கொள்ள மாட்டேன். காணி உரிமையாளர்கள் விரும்பாத எந்த ஒரு தீர்வையும் திணிப்பதற்கும் நான் தயாரில்லை என குறிப்பிட்டார். காணி உரிமையாளர்கள் விரும்பாத எந்த ஒரு தீர்வையும் திணிப்பதற்கும் நான் தயாரில்லை என குறிப்பிட்டார். கிளிநொச்சி இரணைதீவில் கடற்படையினர் இப்போதும் பாஸ் நடைமுறையை பேணுகின்றனர் என்றும் பாதுகாப்பு தரப்பினரால் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதேபோன்று மன்னார் மாவட்டத்திலும் சிறப்பு அதிரடிப்படையினராலும் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளன என ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கேப்பாப்பிளவு காணி விடுவிப்பு தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் கேப்பாப்பிளவு மாதிரி கிராமத்தில் சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளன என்றும் காணி விடுவிப்பின் அவசியத்தை முல்லைத்தீவு மாவட்ட பிரதிநிதிகள் எடுத்துரைத்தனர். மேலும் யாழ் மாவட்டத்தில் காணியற்ற 114 குடும்பங்கள் மருதங்கேணியில் குடியமர்வதற்கு இணக்கம் வெளியிட்ட போதும் அவர்களுக்கு காணிகள் இதுவரை பகிர்ந்தளிக்கப்படவில்லை எனவும் இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் அரச காணிகள் பகிர்ந்தளிப்பில் நிலவும் சிக்கல் தொடர்பிலும் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அவை தொடர்பில் கவனம் எடுப்பதாக குறிப்பிட்ட ஆளுநர், அதிகாரிகளும் சில இடங்களில் தவறிழைத்தனர் என தெரிவித்ததுடன்
வவுனியா மாவட்டத்தில் விரைவில் நடமாடும் சேவை நடத்தி தீர்க்கக்கூடிய காணி பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டார். மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது கௌரவ ஜனாதிபதி அவர்களது நிலைப்பாடு எனவும் அந்த நிலைப்பாட்டையே நானும் வலியுறுத்துகின்றேன் என குறிப்பிட்ட ஆளுநர், மாவட்ட செயலர்களாக 4 மாவட்டங்களில் பதவி வகித்தவன் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணிகள் தொடர்பான விவரங்கள் தெரியும் என்றும் அதன் அடிப்படையில் இது தொடர்பில் ஏற்கனவே பாதுகாப்பு தரப்பினருடன் பேச்சு நடத்தி வருவதாகவும் இதன்போது ஆளுநர் தெரிவித்தார். ஆளுநருடனான சந்திப்பு முடிவடைந்து வெளியே வந்த பால் அமைப்பினர் ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவித்தனர். வாருங்கள், அவர்கள் என்ன சொன்னார்கள் இதோ. அதற்கு முன்னர் சிஎன்எச்ஆல் சென்ற என்னுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வணக்கம் அனைவருக்கும். நாங்கள் பாலமைப்பால வடமாகாண காணொலிகள் மக்கள் அமைப்பால வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்களையும் பிரதிநிதிப்படுத்தி 5 மாவட்டத்திலும் பல இராணுவ கையகப்படுத்தப்பட்ட காணிகள், ஏனைய திணைக்களங்களால் கையகப்படுத்த காணிகள் சம்பந்தமாக கௌரவ ஆளுநரோடு நாங்கள் ஒரு சந்திப்பை மேற்கொண்டாங்கள். அந்த வகையில் எங்களுக்கு ஒரு சரியான பாதகம் ஒன்றும் இல்லை, சாதகம் ஒன்றும் சொல்ல, அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கார். தன்னுடைய காலத்தில் தன்னால் முயற்சிக்கிறோம், தான் செய்ய என்று சொல்லியும் தான் விடுவிக்கிறக்கான முயற்சிகள் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் எங்களுக்கு அது சந்திப்பு உள்ள திருத்தி, ஆனால் முழுமையாக காணி விடுவிப்பதுன்றது எங்களுக்கு சந்தேகம். அது சர்ச்சை கூடுதலாக நாங்கள் இந்த தையட்டி பிரதேச சம்பந்தம் தான் சர்ச்சை கூட போனது. அப்போ அவையில் எங்களை நாங்களும் வச்ச கோரிக்கை தான் அந்த தையட்டி மக்கள காணி விகாரி அகற்றப்பட்டு காணி கொடுக்கப்படணும் அப்படின்னா அவையில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போ அதுகள் சம்பந்தப்பட்ட ஏனே 5 மாவட்டம் நிற்குது. 5 மாவட்டங்களும் தங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட மக்கள காணி பிரச்சனை சம்பந்தம் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவார்கள். ஜெகநாதன், நான் வலிவடக்கு பொதுவாக நான் பலாலியை சேர்ந்தனா இருந்தாலும் நான் வலிவடக்கு தொடர்பாக கௌரவ ஆளுநர் அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கைகள், பிரச்சனைகள், காணி விடுவிப்பு, பாத திறப்பு, மீள்குடியேற்றம் தொடர்பாக கதைக்கிறதுக்காக வந்திருந்த நாங்கள். எங்களை கூட்டி வந்தது இந்த பால் என்று சொல்ல வேண்டிய அமைப்பு எல்லா மாவட்டங்களிலையும் காணி விடுவிப்பு தொடர்பாக கதைக்கிறாக வந்திருந்தார்கள். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருந்தார்கள். உண்மையில் நாங்கள் இதில் தெரியப்படுத்த வேண்டிய விடயங்கள் பல இருக்கிறது. தவறான செய்திகள் ஜனாதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காணி சுவீகரிப்பு, விமான நிலைய விஸ்தரிப்பு என்ற போர்வை, இராணுவ பாதுகாப்பு என்ற போர்வையில் இந்த வலிவடக்கு காணிகளை அபகரிக்கின்ற ஒரு பாரதூரமான ஒரு நடவடிக்கை இந்த ஒரு நல்ல அரசாங்கத்தின் இந்த காலத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னா, உண்மையில இராணுவத்தினுடைய பாதுகாப்பு என்ற பேர்வையில வலிவடக்கில பல ஏக்கர் காணிகள்ல சிவில் பாதுகாப்பு திணைக்களம் என்ற பேர்ல விவசாய நடவடிக்கைகள் நடத்தப்படுகிறது எங்களுடைய உறுதி காணிகள்ல. அதுக்கு அப்பால விமான நிலைய விஸ்தரிப்பு, இது இப்ப பேசுபொருளாகவும் காணி சுயரிப்பை அரசு அதிகாரிகள் மிகவும் தந்திரமாக செய்வதற்குரிய ஒரு ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் இதை நிராகரிக்கிறோம். ஒரு பொழுதும் ஏற்க மாட்டோம். எங்களுடைய உயிர் போனாலும் நாங்கள் இந்த சுயரிப்புக்கு விட மாட்டோம். ஏனென்ற அந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லுகின்றோம். பலாலி விமான நிலைய ஓடு பாதை 2400 மீட்டர் நீளமானது. கட்நாயக்காவினுடைய ரன்வே ஓடு பாதை 3400 மீட்டர் நீளமானது. அதே போல ரட்மானாவில் இருக்கிறது 1700 மீட்டர் நீளமான ஓடு பாதை. ஆகவே பலாலில இருக்கிற விமான ஓடு பாதையை விஸ்தரிக்கிறதுக்கு, அதாவது விமான நிலையம் விஸ்தரிக்கிறதற்கு ஓடு பாதைக்கு காணிகள் தேவையில்லை. இதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இதுவரைக்கும் வந்து இறங்குகின்ற விமானங்கள் 1300 மீட்டர் நீளமான பிரதேசத்துக்குள்ள இந்த விமானங்கள் இறங்கிவிடும். இன்னும் 1500க்கும் மேற்பட்ட ஓடு பாதை பயன்படுத்தாம இருக்கிறது. கட்டுவன் பிறையான பிரதேசத்தில் அது பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. ஆகவே இது ஒரு சாட்டுப்போக்கு சொல்லி இராணுவ தளபதிகள் இந்த அரசு அதிகாரிகளை வைத்து இந்த பிரதேசங்களை விடுவிக்காமல் காலத்தை இழுத்தடிக்கிறதுக்கு சொல்லுகின்ற நடவடிக்கை அது வருத்தத்துக்குரியது. கடந்த டிசிசி மீட்டிங்குக்கு நாங்கள் வந்திருந்த நாங்கள் ஜனாதிபதியோட நேரடியாக எங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு. ஆனால் அங்கு தவறான தகவல்கள் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மாவட்டத்தில் 1502 குடும்பங்கள் மட்டும்தான் மீள்குடியேற இருக்கிறது. இது மிக தவறான ஒரு செய்தியை கௌரவ இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இவ்வாறான தகவல்கள் பொய்யானது போய் சேரப்படுகிறது. நான் பலாலி கிழக்கை சேர்ந்த நான் 2500 ஏக்கர் காணி இன்னும் அந்த வழிவடக்கிற
விடுவிக்கப்பட இருக்குது. எங்களுடைய பலாலி கிழக்கிலேயே 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. அது எவ்வாறு சாத்தியமாகும்? பலாலி, மயிலட்டி, தையட்டி, ஊரணி, கட்டுவன் என்று பல கிராமங்கள் அங்கே இன்னும் மீள்குடியேறாமல் மக்கள் அகதிகளாக சொந்த நாட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக அவர்கள் இருந்த போது 1500 ஏக்கர் விட்டிருந்தார். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு மக்களுடைய காணிகளை விடுவோம் என்ற வாக்குறுதிகளை வழங்கி வந்தார். கடந்த தேர்தலுக்கு முன்பு வசாவலான் பாடசாலையிலிருந்து வசாவலான் சந்தி வரையான ஒரு 3/4 கிலோமீட்டர் வீதியை தான் விட்டிருந்தார். 2 பகுதி காணிகளும் விடவில்லை. குறிப்பாக நல்ல உதாரணத்தோடு சொன்னால் இராணுவ ஹாஸ்பிட்டல், மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி வசாவலான் சந்தியில விட்டதுக்கு முன்னுக்கு இருக்குது கிழக்கு பகுதியில. நான் நினைக்கிறேன் ஒரு 1/2 ஏக்கர் காணியில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு பின்னுக்கு ஒரு நான் நினைக்கிறேன் 5-6 ஏக்கருக்கு மேல சும்மாக கையகப்படுத்தப்பட்டு வச்சிருக்கிறேன். இதே போல இந்த பலாலி வீதி வசாவலால இருந்து பலாலி டீ சந்தி செல்லுகிற 3.5 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற அந்த வீதி விட்டாதான் பலாலி கிழக்கில விட்டதும் விடுபட இருக்கிற பகுதிகளுக்கு செல்லுகின்ற பிரதான வீதி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்த போது 243 ஏக்கர் காணி விடப்பட்டது. இன்னும் அந்த காணி மக்கள் 5 மணிக்கு பின்னேரம் வெளியில வந்து வேணும், போய் வர முடியாத சிக்கல்ல இருக்கிறார்கள். இந்த பகுதிகளில் 2 இராணுவ முகாம் இருக்கிறது. அது இராணுவ முகாம் இல்லை, பலாலி ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு வாகன கராஜ்யம், வீரப்பள்ளி என்ற இடத்துல அந்த காவலரன்கள்ல காவல் காக்கின்ற இராணுவ வீரர்களுக்கான ஒரு சிறிய மினி முகாம், லைட் இன்ஃபென்ட்ரி அவர்களுடைய பிரதான முகாம் பலாலிக்கு வெளியில ஒட்டகப்புலத்தில அவர்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறது. ஆகவே இந்த 2 விஜயம் எடுத்து பலாலி ரோட்டையும் விட்டு பலாலி கிழக்கு முதல் இப்பொழுது விடலாம். நான் கணக்க கதைக்க விரும்பவில்லை. ஆகவே இந்த காணி சுவீகரிப்பு என்பதும் பாதுகாப்பு என்பதும் உண்மையா சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய பாதுகாப்பு திணைக்களத்தில் பண்ண செய்கிறார்கள். விமான ஓடுபாதைக்கு வடக்காலம், பலாலி ரோட்டு கிழக்காலம் ஏராளமான ஏக்கர்ல விவசாயம், இராணுவமும் சிவில் பாதுகாப்பு திணைக்களமும் செய்கிறது. இது நாங்கள் எங்களுடைய உறுதிக்காணி. நாங்கள் அகதிகளாக இந்த ஜனாதிபதி காலத்திலே நாங்கள் அகதிகளாக வாழுகிறோம். ஒவ்வொரு ஜனாதிபதிகள் வரும்போது நாங்கள் முதல்ல இருந்து ஆரம்பித்து எங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. 2 தலைமுறைகள் போராடி வயது போய் இறந்து விட்டார்கள். இப்போது நாங்கள் 3வது தலைமுறை போராடுகிறோம். நன்றி. என்னுடைய பேர் கிருஷாந்தி சிவராஜா. நான் பொக்கோட் நிறுவனத்திலிருந்து வரேன், வவுனியா மாவட்டம். நாங்க இன்றைக்கு இங்கே ஆளுநரை சந்திக்க வந்ததுக்கான நோக்கம், வவுனியா மாவட்டத்துல வந்து எம்சிசி காணிகள், அதாவது மத்தியதர வகுப்பு காணிகள்ல வசிக்கிற மக்களுக்கான காணி ஆவணங்கள் வந்து இதுவரை காலமுமே வழங்கப்படையில 2-3 தலைமுறைகள் கடந்து அவங்க அந்த பிரதேசத்துல அந்த காணிகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கான ஒரு காணி ஆவணம் ஒன்று பெற்றுக்கொள்றதுக்காக, ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்றதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆளுநரை சந்திக்கிறதுக்காக வந்தனாங்க. நன்றி. என்னுடைய பெயர் செல்வி சிவபிரகாசம் அரியகலா. நான் முல்லைத்தீவு மாவட்டம் சார்பாக காணி பிணக்குகள் தொடர்பான விடயங்கள் வைக்க இன்று கௌரவ ஆளுநர் அவர்களை பாலமைப்பின் ஊடாக சந்திக்க வந்திருக்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஏறத்தாழ 17 கிராமங்கள், அதாவது கேப்பாவுலவு, முள்ளிவாய்க்கால், வெட்டுவாய்க்கால், கொக்குளாய், கொக்குத்தொடுவாய், ஆண்டாங்குளம், ஐயங்குளம் என்று சொல்லி 17 கிராமங்களிலே 4295 ஏக்கர் காணி, 917 குடும்பங்களுடைய காணி தொல்பொருள் திணைக்களம், வனவள திணைக்களம், கனியவளம், ஆர்மி, நேவி, விமானப்படை என்று சொல்லி கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அது தொடர்பான தகவல்களை இன்று கௌரவ ஆளுநர்கள் அவர்களிடம் எடுத்து கூறி அது விடுவிக்க முகமாக அவர்கிட்ட வேண்டுகை விடுத்திருக்கின்றோம். அவர் தான் கூடிய விரைவிலே அதுக்கான கவனங்கள் எடுத்து ஜனாதிபதியோடு கதைத்து அது தீர்வுக்கான வழியை தேடுவதாக கூறியிருக்கின்றார். அத்தோடு எங்களுடைய கேப்பாவுல விடயம் தொடர்பாக நாங்கள் கௌரவ ஆளுநர் அவர்களை 9ஆம் மாதம் 21ஆம் தேதி வந்து சந்தித்து எங்களுடைய தகவல்களை கொடுத்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் அடுத்த மாதம் அவர் எங்களை முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் பணிமனையிலே சந்தித்து விசேடமாக எங்களுடைய சந்திப்பை ஏற்படுத்தி ஜனாதிபதியோடு கதைத்து எங்களுடைய காணி
விடுவிக்க வழி செய்வதாக கூறியிருந்தார். ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான முன்னேற்பாடுகள் எதுவும் கிடைப்பதாக தெரியவில்லை. நாங்கள் நாளாந்தம் அந்த நாளை எதிர்பார்த்து மனமே சோர்ந்து இனி என்ன எங்கள் என்று சொல்லி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட மாதிரி தான் மக்களுடைய மனநிலை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய மாதிரி கிராமத்திலே ஒரு கிராம மக்கள் இருந்தால் ஏதோ ஒன்றை நாங்கள் மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்கும், வழி நடத்தக்கூடியதா இருக்கும். நாளை பலதரப்பட்ட கலாச்சாரம் உள்ள நடத்தைகள் உள்ள மக்களை ஒன்றாக குவிக்கப்பட்ட நிலையிலே அங்கே நடக்கிற சமூக சீர்கேடுகள், அதாவது சமூக சீர்கேடுகள் என்று சொல்றதை விட பாடசாலையிலே கல்வி எடுக்க வேண்டிய பிள்ளைகள் பாலியல் துஷ்பிரயோகங்கள், மற்றது மறு திருமணங்கள், மற்றது பாடசாலை விலகல்கள், கசிப்பு குடிக்கிறது, கஞ்சா குடிப்பது போன்ற தவறான பழக்கங்களுக்கு முற்றுமுழுதாக மூழ்கி இருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. காலம் கடக்க நாங்கள் வேறு ஒரு விடயத்துக்கு காத்திருந்தாலும் எங்களுடைய எதிர்கால சந்ததி சீரழிஞ்சு கொண்டு போறதை காத்து கொண்டிருப்பது என்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்று விளங்கவில்லை. அந்த விடயத்தை நான் எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு கூறியிருக்கின்றேன். என்னென்று சொன்னால் நாங்கள் 15 வருடங்களாக இந்த காலக்கடப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போதும் 2024ஆம் ஆண்டு எங்களுடைய காணி விடுவதாக அங்கே உள்ள இராணுவம் வெளியேறி அங்கே உள்ள சொத்துக்களோட அவைகளுடைய சொத்துடைமைகள் இடமாற்றப்பட்டது. ஆனால் கொஞ்சம் குறைவான இராணுவத்தை வைத்துக்கொண்டு அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தக்க வைத்துக் கொண்டு இருப்பதற்கு காரணம் அவைகளுக்கு அங்கே ஒரு வேலையும் இல்லை, அவர்களுக்கு அதை கையப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளுக்கு எங்களுடைய கிராமத்தின் எங்களுடைய வாழ்விடத்துக்கு அருகாமையிலே எத்தனையோ 5000 கிலோமீட்டருக்கு கூடிய காணியை அவைகள் கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அந்த மக்களுடைய வாழ்விடமான அந்த 59.5 ஏக்கர் காணியோ அல்லது 11 ஏக்கர் தனிநபர் காணிகளோ 100 ஏக்கர் பெருந்தோட்ட காணிகளோ அவையை கையகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுடைய காணியை விட்டு தாங்களும் தங்களுடைய அரச காணியை கையகப்படுத்தி வைத்திருக்கும் அரச காணிகளிலே தங்களுடைய செயல்திட்டங்களை செய்து கொண்டு தங்கடபாட்டில் இருந்தால் மக்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தங்களுடைய செயல்பாடும் அப்படியே போய்கொண்டிருக்கும். ஆனா அவர்கள் எங்களுடைய எங்களுடைய வருமானங்களை நோக்கி கொண்டு எங்களுடைய கிராமத்தின் வாழ்வாதார அந்த நல்லொரு அந்த வசதி வாய்ப்பான ஒரு இடத்தை தக்க வைத்து தங்களுடைய உல்லாச வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு தக்கவைப்போடு அந்த அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய அந்த நோக்கத்தோடு இருக்க எங்களுடைய சந்ததிகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மூதாதையர்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த மண்ணை நினைத்து சொந்த வீடு வாசலை இறைத்து இந்த ஏக்கமும் இந்த எதிர்பார்ப்போடும் இருக்கின்றார்கள். தங்களுடைய ஆயுள் காலத்தை குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை விட எல்லாத்துக்கும் மேலாக எந்த செல்வந்தனாலும் முகம் கொடுக்கக்கூடிய முடியாத பொருளாதார நெருக்கடி நிலவுகின்ற இந்த காலகட்டத்தில் எங்க மாதிரி கிராமத்தில் இருக்கிற எங்களோட மக்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்லை. உதாரணத்துக்கு இன்று ஒரு தேங்காயினுடைய விலை 250-300 தாண்டி போற நேரத்துல ஒரு குடும்பத்துல 3 தேங்காய் வித்தாலே அந்த அன்றைய நாள் அவருடைய சிவியம் போகக்கூடிய நிலைமையில ராணுவம் அந்த தேங்காய்களை தாங்கள் அந்த வருமானங்களை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. ஆனா மக்கள் பட்டினியாலே எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் பட்டினியாலே வாடும் நிலை ஒன்று உருவாகி இருப்பது எல்லாருக்கும் தெரிந்தபடியமாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்று ஜனாதிபதியிடம் கேட்டிருப்பது நான் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு என்னங்க காலம் இழுத்தடிக்க வேண்டாம், காலம் இழுத்தடித்து கொண்டு போயிருக்கல சமூகத்துல சீர்கேடுகளும் வறுமையும் நல்ல கலாச்சார சீர்கேடுகளும் நிறைந்து கொண்டு போற இந்த காலகட்டத்திலே என்ன இழுத்தடிப்பு வேண்டாம், மிக விரைவிலே எங்களுடைய அந்த காணியை விடுவித்து மக்களை குடியமர்த்த வேண்டும் என்றதை விடுத்துள்ளேன். மீண்டும் இந்த ஊடகத்தின் வாயிலாகவும் நான் அதை ஆணித்தரமாக கேட்டு நிற்கின்றேன்.